இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கு உள்ள சுடிதாரை ரொம்ப கழுத்து நெரிக்குதுன்னு சொல்கிறதால நம்ம முழுக்கவுமே வட்ட கழுத்தாக பண்ணலாம். இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வீடியோ தான். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நிறைய தோழிகள் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. டிசைன் பிடிச்சி எடுத்துட்டோம், ஆனால் க்ளோஸ் நெக் போட முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் வட்டக்கழுத்தாக பண்ண முடியுமா? ஏன்னா வந்து ப்ளவுஸை நம்ம தொடர்ந்து வட்டக்கழுத்தாக போட்டு பழகினவங்களுக்கு கட்டாயமாக இந்த மாதிரி இதெல்லாம் போடணும்னா ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஒரு இது தோணும். அதனால் இதை நம்ம ஆனால் ஈஸியாக பண்ண முடியும். எப்படி நம்ம சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸும் சொல்கிறேன். எப்போவுமே வந்து க்ளோஸ் நெக் அப்படின்னும் பொழுது கழுத்துக்கிட்ட மொத்த கிளாத்தாக இழுத்த மாதிரி இருக்கும். அதனால் சுற்றளவு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். எல்லா வகையிலையுமே ப்ளவுஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சுற்றளவில் 1 இன்ச்சு கூடுதலாக தான் உங்களுக்கு இந்த மொத்தம் கழுத்துக்கிட்ட நெரிக்கிற மாதிரி மேலே மொத்த துணியும் குவியறதால உங்களுக்கு இந்த சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஆனால் வட்டக்கழுத்துன்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் அங்கே தளர்ச்சியாக கிடைக்கும்பொழுது இங்கே சுற்றளவு எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னமுமே கொஞ்சம் ஃபிட்டிங்காக போட முடியும். அதாவது நம்ம இருக்கிற ஆக்சுவல் அப்படின்ற அளவை நம்ம இதில் பண்ண முடியும், வட்டக்கழுத்தாக இருந்தாலோ அல்லது பெரிய கழுத்தாக இருந்தாலோ. இப்போ நம்ம இதில் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் இந்த ஷோல்டர் 2 பக்கமுமே ஷோல்டரை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து முன்னாடியும் பின்னாடியும் வெவ்வேறு அளவுகளில் தான் இருக்கும். நீங்கள் அதை வந்து கழுத்துக்கிட்ட மட்டும் நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த கழுத்துக்கும் இந்த ப்ராடுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். ஒரு சில க்ளோஸ் நெக்கில் இந்த கழுத்தை விடவுமே இது ரொம்பவே சின்னதாகவும் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம ஒட்டு மொத்தமாக ஒரே மாதிரி கட் பண்ணக்கூடாது. இப்போ இதை அப்படியே சமபங்காக போடுறேன் பாருங்கள். இப்போ இது பேக். நீங்கள் சரியாக அந்த ஷோல்டர்லாம் சரியாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்து இதை சமப்படுத்தி போடுங்க. நீங்கள் இந்த இடம், இந்த எட்ஜில் இருந்து நீங்கள் இந்த இடம் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இந்த நேர்கோட்டில் பாருங்கள். நம்ம இங்கே இந்த ஜாயின்லேருந்து வச்சு இப்படி பார்க்கும்பொழுது 3.5 இன்ச்சு இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து பேக் நெக்கு 3.5 இன்ச்சுன்னு இதில் இருக்குது. ஆனால் நீங்கள் கழுத்து ஆழம் செய்யும்போது நீங்கள் ரொம்பவே ஆழம் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக இங்கே 2 இன்ச்சு தான் வைக்கணும். ஏன்னா ஆழம் அதிகமாகும்பொழுது ஷோல்டர்லேருந்து வழியும். ஏதாவது ஒரு பக்கம் ஆழம் வந்து அதிகமாக இருந்தாலும் அகலம் வந்து 2 பக்கமுமே அகலம் அதிகமாக வச்சிட்டிங்கனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்த, கழுத்தோட இடத்த கொஞ்சம் அகலம் குறைச்ச மாதிரி செய்யணும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச்சு இல்லையா. கொஞ்சம் இதை பிரிச்சுக்கோங்க. இந்த கழுத்தில் ஏதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா பிரிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கூடுதலாக கிடைக்கும். நமக்கு தேவையான இந்த ஓரம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 எட்ஜையும் சரியாக வச்சு பார்த்து உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து எடுக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு கிட்டக்க காட்டுது இல்லையா. இப்போ அந்த 3 இன்ச்சுனா நீங்கள் ஆழம் கொஞ்சம் குறைவாக தான் வச்சுக்கணும். பின் கழுத்தில் ஆழம் வந்து 3 இன்ச்சுன்னும் பொழுது நீங்கள் இந்த ஆழத்தை 4 இன்ச்சுக்கு தாண்டாதீங்க. சும்மா இது ஒரு வட்டம். ஏன்னா நீங்கள் ஆழமும் அதிகப்படுத்திட்டு அகலமும் அதிகப்படுத்தினீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஷோல்டரில் உங்களுக்கு சுடிதார் நிற்கவே நிற்காது, அப்படியே வழிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி கட்டெல்லாம் வந்து அதாவது க்ளோஸ் நெக்குனாலே உங்களுக்கு இந்த இடம் ஸ்லாண்டிங்காக இருக்கும், ஷோல்டர் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் நேராக வெட்டிக்கணும். க்ளோஸ் நெக் எப்பவுமே வந்து அந்த மாதிரி தான் கொஞ்சம் சாய்வாக தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பின் கழுத்து தயார் பண்ணியாச்சு. முன் கழுத்தையும் அதே மாதிரியே சமப்படுத்தி போட்டுக்கோங்க. நீங்கள் பிரித்து கூட செய்யலாம். அதாவது இந்த கழுத்து பீஸையே நீங்கள் முழுக்க முதல்ல இருந்தே பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரையும் பிரிச்சுட்டு ஸ்லீவும் கட்டாயமாக நம்ம க்ளோஸ் நெக்குக்கு இருக்கிற மாதிரி ஸ்லீவை நம்ம வட்ட கழுத்துக்கோ பெரிய கழுத்துக்கோ வைக்க முடியாது. ஏன்னா அது ஷோல்டர் கொஞ்சம் அகலப்படுத்தி தான் வைக்க முடியும். அதனால் இப்போ நம்ம ஷோல்டரை குறைச்சி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த கழுத்து பெருசாகும் பொழுது தன்னால் அந்த ஷோல்டரில் நிற்காது. இந்த துணி வந்து அப்படியே வழிஞ்சு கைப்பக்கமாக வழிஞ்சு விழும். அதனால் ஷோல்டரையும் நம்ம இதில் இருக்கிற அளவை வைக்கக்கூடாது. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன அளவுன்னு பார்ப்போம். இதை நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு சரியான ஒரு கோடில் இப்படி பொருத்தி இந்த கோடு நேராக வருதான்னு இப்படி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது என்ன அகலத்தில் இருக்குது அப்படின்றத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இப்படி நல்லா இந்த கோட்டுக்கு நேராக இதை பொருத்திட்டேன்னா இப்போ பாருங்கள், இப்படி வச்சு பார்த்தோம்னாலே அது என்ன அகலத்துக்கு வச்சுருக்காங்க. நம்ம பிரித்த பிறகு பார்த்தோம் 3 இருக்குது. பிரிக்காமல் பார்த்துருந்தா கட்டாயம் அது 4 இருந்திருக்கும். இப்போ இந்த 3 பொழுது நீங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து மேலேருந்து இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் 5 5.5க்கு மேலே போக முடியாது. ஏன்னா வந்து ஆழம் அதிகமாகும் பொழுது கழுத்து கொஞ்சம் முன்பக்கம் ரொம்ப இறங்கிடுச்சுன்னா போட முடியாது இல்லையா. அதனால் 5க்கு மேலே வைக்க வேண்டாம். ஏன்னா அகலமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் 3ன்றதெல்லாம் ரொம்ப அதிகமான அளவு தான். இப்போ இந்த எட்ஜோடு நீங்கள் கட் பண்ணணும் இல்லையா. இது வந்து நம்ம வச்ச 5ன்ற அளவு. இது இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துக்கு கூட போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்த நம்ம சரியாக இந்த கட்டு வந்து உங்களுக்கு இந்த வட்டக்கழுத்து தான் வேணும்னா இதையே வச்சுக்கலாம். உங்களுக்கு இது எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த இடத்த கொஞ்சம் பிரித்து வேறு ஏதாவது உங்களுக்கு டிசைனுக்காக வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம். அல்லது இதே மாதிரி கிளாத் இருந்ததுனாலும் நீங்கள் அதையே கூட பைப்பிங்காக கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து வட்ட கழுத்தாக வைக்கிறோமா பாக்கழுத்தில் வைக்கிறோமான்றது உங்களோட சாய்ஸ் தான். இந்த இடத்த நான் அப்படியே இதை பிரிச்சுக்கிறேன். நம்ம புதுசாகவே மொத்தத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கிளாத்தை கொடுத்துக்கலாம். அப்போ தான் அது பொருத்தமாக இருக்கும். இப்போ இது நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இந்த கழுத்து பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த கையை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கோங்க. அல்லது உங்களுக்கு இப்படியே வச்சு கட் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கும் ஒரு சின்ன வழிமுறை இருக்குது. நம்ம ஷோல்டர் 3 இன்ச்சு வைப்போம் இல்லையா, அந்த 3 இன்ச்சை நீங்கள் இதில் வச்சுட்டு இந்த இடத்த கட் பண்ணணும். ஆனால் அதை கட் பண்ணும்பொழுது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு பண்ணணும். நீங்கள் இது 3 வைக்கிறீங்களா 3 வைக்கிறீங்களா, உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ அகலம் கேட்குறாங்கன்றதை பொறுத்தது நீங்கள் இதை வைக்கலாம். உங்களுக்கு சின்ன ஷோல்டராக தான் வேணும்னாலும் 3 வைக்கலாம். அப்போ அது ஃபினிஷிங்கில் உங்களுக்கு 2.5 வரும். உங்களுக்கு ஃபினிஷிங்கில் 3 வேணும்னா 3 வைங்க. சரியா. இப்போ நீங்கள் இந்த அகலம் வெட்டுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் க்ளோஸ் நெக்குன்னும் பொழுது ஆழம் இங்கே அதிகரிச்சிருக்கும். கீழே மட்டும் எப்போவுமே ஆம் ஹோலில் க்ளோஸ் நெக்குக்கு எல்லாமே கொஞ்சம் நம்ம வழக்கமாக வைக்கிறத விட 1 இன்ச்சு இறக்கமாக தான் வைப்பாங்க. அதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டு சரியாக இதை கட் பண்ணுற விதம் சொல்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம அந்த தையலை ஒட்டியே உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். ஆனால் ஆம் ஹோல் கிட்டக்க கீழே போகும்பொழுது நீங்கள் அங்கே அதுக்கிட்ட போகவே கூடாது. ஏன்னா உங்களோட ஆழம் எவ்வளவு அப்படின்றத நீங்கள் இதில் மெஷர் பண்ணிவிட்டு இப்போ இங்கேயே உங்களுக்கு முடியுது. இதுதான் இதில் நீங்கள் இந்த ஆல்ட்ரேஷனில் முக்கியமான பக்கமாக இது இருக்கும். இப்போ உங்களுக்கு
6 தான் இன்ச்சு அல்லது 5.5 இன்ச்சு அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து இப்போது வட்ட கழுத்து பெரிய கழுத்துனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து குறைவாக தான் தேவைப்படும். இப்போ நான் வந்து இதில் ஒரு 5.5 வைக்கிறேன். 5.5 இன்ச்சுனா உங்களுக்கு இங்கேயே தான் முடியுது பாருங்கள். இப்போ இங்கே முடியும் பொழுது உங்களுக்கு இந்த வளையம் இங்கேயே வரும். அப்போ இந்த கோடு இங்கே உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக தானே வரும். அப்போ இதை நீங்கள் இதுக்குள்ளேயே முடித்து இப்படியே தான் எடுக்கணும். இந்த இடத்துல இந்த பீஸ் வந்து ஜாயின் அப்படியே இருக்கணும் உங்களுக்கு. அது அப்படியே இருந்தால்தான் உங்களுக்கு அந்த இடம் வந்து உங்களால் சரியாக தைக்க முடியும். இப்போ இதை நம்ம இப்படி கட் பண்ணுறோம். இந்த ரெண்டையும் சரியாக வைக்கிறோம். இன்னும் நம்ம வந்து ஷோல்டரை அளக்கலை. நம்ம அதுக்குள்ளேயே இந்த ஆழத்தை முதல்ல கணிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ண போகிறோம். சரியா? நம்ம எப்பவும் போடுற மாதிரி இந்த எல் போட்டுக்கணும். அது ஸ்லீவில் சேர்ந்த மாதிரி தான் வரும். சேர்ந்த மாதிரி தான் வரணும். இல்லைன்னா உங்களால் இந்த ஆர்ம் ஹோல் ஆழத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதுக்கப்புறமா ஸ்லீவை ஏற்றும் பொழுது உங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். இந்த வளையம் பெருசாகிடும். இது வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம இந்த இடத்த அதிகப்படுத்துகிறோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம இதில் இருக்கிற இயல்பான அளவு எடுத்துட்டோம்னா இங்கே நம்ம அதிகப்படுத்தக்கூடிய அளவு இதில் உங்களுக்கு கிளாஷ் ஆகும். அப்போ இது இயல்பாக இது பெருசாகிடும், கை வந்து சின்னதாகிடும். அதனால் இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இப்படி தான் அளந்து இதை கட் பண்ணணும். இப்போ சரியான மெஷர்மெண்ட்டை இப்போ கட் பண்ணலாம். நமக்கு தேவையான அளவு ஒரு 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு உங்களுக்கு இங்கேருந்து நம்ம 5.5 இன்ச்சுன்னு ஆழத்தை வைக்கிறோம். நீங்கள் இந்த கை பீஸு கட் பண்ணி மேல் இதுலேயே பாடியோட சேர்த்து வச்சாதான் இந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் உங்களுக்கு இப்படி அகலமாக இருக்கு இல்லையா? இதை இப்போ நீங்கள் சம அளவில் போட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் இது வந்து நம்ம நேர்கோட்டில் தான் கட் பண்ணணும்னு. ஒரு எச்சரிக்கை உணர்வாக நம்ம கொஞ்சம் மேல் நோக்கி கட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் கை வந்து நீங்கள் லாங்கு போட முடியாது. இப்போ ஷார்ட் ஸ்லீவ் தான் இருக்குது, க்ளோஸ் நெக்கில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட இந்த சைட் ஜாயினை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் கிளாத்தை கொடுத்துட்டு தான் நீங்கள் அந்த மாதிரி ஏற்ற முடியும். இப்போ இது வந்து இந்த பீஸ் இதில் தைச்ச பீஸோடு இருக்கிறதால உங்களுக்கு சரியாக இந்த ஆர்ம் ஹோல் கட்டு வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரியே இந்த பக்கமும் கட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி வெட்டின ஷோல்டரோட அளவை அப்படியே சரியாக இதில் வச்சு அப்படியே கட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மடிப்புகள் இருக்கிறதால, ஏற்கனவே தைச்ச மடிப்புகள் இருக்கிறதால உங்களுக்கு கட்டாயம் வந்து குழப்பம் வரும். முழுக்க நம்ம பிரிச்சுட்டு முழுக்கவுமே செய்யலாம்.
அது உங்களுக்கு ரொம்பவே அதிக வேலையாயிடும். அதை விட பண்ணாமையே இருந்துடலான்னு உங்களுக்கு தோணக்கூடாது இல்லையா? அதனால தான் உங்களுக்கு இப்படியே இதில் மேலோட்டமாக நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்றது தான் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு இந்த இடம் இப்போ தெரியும். இந்த இடம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது இல்லையா? நம்ம இதை பிரிச்சுட்டு அப்படியே இந்த தையலை நேராக சைட் ஜாயினில் வரும்பொழுது போட போகிறோம். இப்போ கையை உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு சின்ன கை தான் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வெட்ட போகிற இடத்துக்கும் நீங்கள் ஜாயின் பண்ண போகிற இடத்துக்கும் கொஞ்சம் ஒட்டு கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த ஸ்லீவ் எஸ்கட் போடுறோம் இல்லையா? எஸ்கட் போடும் பொழுது உங்களுக்கு எப்படியும் அந்த கிளாத்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அந்த கிளாத்தையே கூட நீங்கள் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். ரெடிமேட் தையலுங்கிறதால நம்ம அப்படியே தொட்ட உடனே வந்துடுது. இது வந்து ஃபுல் ஹேண்டாக இருந்ததால் நமக்கு ஆம் ஹோலோட அகலம் இங்கே கிடைக்காது. நம்ம வந்து குறைச்சிட்டோம் இல்லையா? ஆம் ஹோலோட அகலம் கிடைக்காது இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கும் நம்ம ஒரு வழி பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கான கிளாத்தில் முழுக்கவுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம அதையே கூட உபயோகப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த கலர் வேணும்னாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு இதில் எந்த கலர் சாய்ஸாக இருக்கோ அந்த கலரை கொடுத்து நம்ம மேட்ச் பண்ண முடியும். இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக கொஞ்சம் இந்த கலர் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது, இருந்தாலும் நான் இதை தான் இப்போ பயன்படுத்திக்க போகிறேன். கொஞ்சம் உங்களோட கையோட நீளத்தை விடவுமே கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து கையோட நீளம் அப்படின்னும்பொழுது நான் வந்து அதில் பாதி பங்கு கூட எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கைக்கும் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இதை எப்படி நம்ம நடுவில் ஒரு டிசைனாக தரப்போகிறோம்னா, இது அதாவது நம்ம கையை அகலப்படுத்துறதுக்காக செய்கிறோம். ஏன்னா இந்த ரொம்பவே குறுகிய துணியாகிடுச்சு. இது வந்து இந்த இடத்துக்கு வர்ற ஃபுல் ஹேண்டுன்னும் பொழுது நமக்கு இந்த இடத்துக்கு வர்றது அது குறைவாக தான் இருக்கும். நீங்கள் வேறு எதனா ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதை நம்ம நடுவில் கட் பண்ணிட்டோம். நடுவில் கட் பண்ணிவிட்டு ஒரு கைக்கான கிளாத்தை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை நடுவில் தரப்போகிறோம். இந்த கிளாத்தை உங்களுக்கு எவ்வளோ அகலம் குறையுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அகலத்தில் நீங்கள் கிளாத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு எட்ஜை மட்டும் உருட்டி தைச்சிக்கலாம். இப்போ இந்த எட்ஜ் வந்து நமக்கு இங்கே கீழே வரப்போகுது. நம்ம அதை தான் உருட்டி தைச்சிக்கிட்டோம். இப்போ இங்கேருந்து நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா இவ்வளோ தான் கிளாத் இருக்குது அப்படின்னும் பொழுது இதில் ஒரு சும்மா ரொம்ப ரொம்ப சின்ன டிசைன் தான். இப்படி பிடிச்சு தைச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஒரு இதுக்கும் பிடிக்கிறத சரியான கேப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த
நடுவில் கட் பண்ணின இந்த இடத்துல அப்படியே இதை ஜாயின் பண்ணுறோம். ஒரு பக்கம் இதை ஜாயின் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் இன்னொரு கிளாத்தை ஜாயின் பண்ணுறோம். இந்த நடுவில் வைக்கிற இந்த கிளாத்தை நீங்கள் இழுக்காமல் வச்சிங்கன்னா தான் ரெண்டு பக்கமும் உங்களால் சமமாக வைக்க முடியும். இப்போ உங்களுக்கு தேவையான இந்த சுற்றளவு கிடச்சிருச்சு இல்லையா? இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைனாகவும் இந்த இடம் கிடச்சிருச்சு. இதில் கூட நீங்கள் நடுவில் இதுக்குண்டான உங்களுக்கு எந்த கலரில் வேணாலும் மணி கிடைக்குது. அதில் இப்படி நடுவில் எல்லாத்துலேயும் மணிகளை வச்சிங்கன்னா அது இன்னமுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆம் ஹோல் கிட்ட எதுவும் ஜாயின் பண்ணணுன்ற வேலை இல்லை. இதை சென்டரில் நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கையில் நம்ம ஏற்றுறோம். நீங்கள் கழுத்துக்கெல்லாம் வேறு பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணி அது பைப்பிங்காகவும் வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். இப்போ இந்த ஆம் ஹோல் கிட்ட நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்லீவோட ஜாயின் இருக்குது இல்லையா? அந்த ஜாயின் தையலை கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து கையை அதில் ஏற்ற போகிறோம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நமக்கு இது வந்து உடம்போடு சேர்ந்த பாகமாக தான் இருக்குது, தெரியுதுங்களா? இது வந்து உடம்போடு சேர்ந்தது தான். இந்த நம்ம ஏற்கனவே இந்த கையோடு சேர்த்து கட் பண்ணின ஒரு இது. இப்போ இதை நம்ம எப்பவும் போல் ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம். உங்களுக்கு இப்போ சுற்றளவோட விட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த கழுத்து கொஞ்சம் விரிவடைஞ்சு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அகலம் முன்ன விடவுமே கூடவா தெரியும். இப்போ உங்களுக்கு இதில் 2 ஸ்லீவும் ஏற்றின பிறகு இந்த சுற்றளவை நீங்கள் அளந்து உங்களுக்கு எவ்வளோ வைக்கணும்னு அளவு வருதோ அதை அப்படியே நீங்கள் ஸ்லீவ்லேருந்து கொண்டு வரலாம். ஆனால் உங்களுக்கு ஆம் ஹோல் இந்த ஜாயினாக தான் இருக்கும், இது கிடையாது. இது வந்து இப்போ உங்களுக்கு உடம்போடு சேர்ந்த பாகமாக இருக்கும். இதுதான் வந்து ஆம் ஹோல் ஜாயினாக இருக்கும், இந்த நம்ம ஜாயின் பண்ணின இந்த பீஸ். சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம இந்த சைடும் தைச்சிட்டு நம்ம சுற்றளவு கரெக்ட் பண்ணி பிடிச்சிடலாம். இப்போ நான் கழுத்துக்கு ஏற்கனவே நம்ம பிரித்த அந்த கிளாத்தையே சுருக்கத்தை நீக்கிட்டு அதையே நான் பைப்பிங்காக கொடுத்துட்டேன் கழுத்துக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதை வந்து இதே கிளாத்து நம்ம ஏற்கனவே ஆம் ஹோல் கிட்ட கட் பண்ணின கிளாத்தை வச்சு அதையும் முடிச்சிட்டேன். ஆனால் இந்த ஓப்பன் நமக்கு இந்த பெரிய கழுத்து ஆகும் பொழுது ஓப்பன் இருக்கக்கூடாது. க்ளோஸ் நெக்கில் அது ஆட்டோமேட்டிக்காக மேலே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கழுத்தை அகலப்படுத்திட்டோம் இல்லையா? அப்போ அது தன்னால் கீழே வந்துடும். அதை 2 கழுத்தையும் ஒன்றா வச்சு இப்படி தைச்சிருங்க. உங்களுக்கு இந்த டைப் இல்லாமல் சிலருக்கு இப்படி இருக்கும், ரெண்டுமே இப்படி விலகின மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் அதை எப்படி தைக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தோ அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது உள்ளே தரப்போகிற கிளாத்து அதுக்கு ஒத்த கலராக இருந்துச்சுன்னா அதை இப்படி போட்டு அதை மேலே வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு இந்த 2 கிளாத்தையும் அது மேலே இப்படி பொருத்தி அந்த பிசுறு தெரியாமல் இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த எட்ஜஸில் அப்படியே இப்படி ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. இந்த ஓரம் ஒரு தையலும் இந்த ஓரம் ஒரு தையலும் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஓப்பன் தெரியாது. சில வேளைகளில் அந்த மாதிரியும் இருக்கும், அதனால தான் அதையும் இதிலேயே சொல்லிட்டேன். இப்போ நமக்கு இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் டைப்பாக இருக்கிறதால ரொம்ப சுலபம் தான். இப்படி வச்சு அழகாக இது மேலே இங்கேருந்து ஒரு ஸ்டிச்சு இங்கேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும். இப்போ நாம் சுற்றளவு பார்க்கலாம். உங்களுக்கு 19.5 வச்சா போதும். 19 கொஞ்சம் 6 இன்ச்சு லூஸுக்காக வைக்கிறேன். 38 இன்ச்சு. இப்போ நீங்கள் இதுதான் ஆம் ஹோல்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் சரியாக பொருத்திக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் 2 பக்கமுமே அதை சரியாக பொருத்திட்டு இந்த இடத்த நீங்கள் இப்போ அளக்கணும். இப்போ இந்த எட்ஜில் இருந்து இது 20 அரை தான் இருக்குது. இந்த இடம் நமக்கு இந்த லைனோடு சேர்த்தா 20 அரை தான் இருக்குது. அப்போ நம்ம ரொம்பவே ஓர தையலாக தான் இது வரும். ஏன்னா ரெடிமேடில் கட்டாயமாக உள்ளே வந்து கிளாத்தே தந்திருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கைக்காக நம்மளே எடுத்துக்கிட்ட இந்த அளவுகளை அப்படியே இதில் சேர்ந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த பாடியில் இருந்த எக்ஸஸ் கிளாத்தை தான் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் செய்யும் பொழுது கட்டாயமாக இந்த மாதிரி நூலெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம துணியோடு இணைஞ்ச நூல் இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணிடாதீங்க. நீங்கள் அதை கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு துணி ஷார்ட்டேஜ் ஆகிடும். அதனால தான் நான் அதை கட் பண்ணாமல் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். நீங்கள் அதை கட் பண்ண உங்களுக்கு இன்னமும் கிளாத்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் அதை நீங்கள் அந்த பிசுறுகள் இருந்தாலும் பரவாயில்லை, அதை கொஞ்சம் நீங்கள் நீக்கி விட்டு தான் தைக்கணும். ஏன்னா அது அந்த ரொம்ப நுனின்றதால பிரியறது தான் அது அதனுடைய இயல்பு. இப்போ நம்ம சரியாக நமக்கு தேவையான மாதிரி தைச்சாச்சு. இது சரியாக 19.5 அளவு இருக்குது. நாம் இந்த ஆம் ஹோல் கிட்ட பிடிச்ச அளவு.
இதுதான் வந்து நம்ம போட்டிருக்கிற ஜாயின் தையல். ஓகேவா? இந்த தையல் தான் இங்கேருந்து நம்ம கொஞ்சம் ஒரு கோடு அளவு கூடுதலாகவே இருக்குது. இங்கே இருக்குது இன்னொரு தையல். ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட க்ளோஸ் நெக் சுடிதார்களை நீங்கள் வட்ட கழுத்தாகவோ பெரிய கழுத்தாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக மாற்ற முடியும். அதில் கூடுதலாக உங்களுக்கு கையில் அகலப்படுத்துகிற ஒரு டெக்னிக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.